என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று மட்டும், எப்படி என்னால் பரிசுத்தமா வாழ முடியாது மட்டும் நீங்க நினைத்து விடாதீர்கள் தேவ பிள்ளைகளே. தொடர்ந்து தேவனிடத்தில் எப்படி ஏசப்பட்ட தொடர்ந்து ஜெபத்தில் உம்மை போல என்னையும் பரிசுத்தமாக்குங்கப்பா என்று போராடுவதன் மூலம் உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் அனைத்து சாத்தானின் அந்தகார வல்லமையின் தந்திரங்களையும் முறியடித்து தேவனுடைய பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளே, இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் தேவப்பிள்ளே, உங்கள் நிலை என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சிம்சோன் போல தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருந்து, எப்படி சிம்சோன் போல தொடர்ந்து பாவத்தில் நிலைத்து கொண்டு நான் எப்பொழுதும் போல எழும்புவேன், எப்பொழுதும் போல வெற்றி பெறுவேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா. உண்மையாய் மனம் திரும்புங்கள். மறுவாழ்வு தர இயேசப்பா உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. அவர் கிருபையை அற்பமாய் எண்ணாதீங்க தேவப்பிள்ளே. பரிசுத்தமாய் வாழ 100% என்ன செய்யணும்? பிரயாசப்படுங்க. தேவன் உங்களை தூக்கி எடுப்பார்.